ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் ஃபுல்லாக இட்லி தூள் எப்படி அரைக்க போகிறோம்னு தான் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சித்தி இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. சித்தி மட்டும் வரலைங்க, தம்பி தங்கச்சி 3 பேரும் வந்திருந்தாங்க. அம்மா வீட்டிலேருந்து வரும்போது கருப்பு உளுந்து எடுத்துட்டு வந்தேன். ஒரு பிளாக்ல பார்த்துருப்பீங்க. அந்த உளுந்து எடுத்துட்டு வந்து அப்படியே தான் இருந்துச்சு. அது வந்து கல் இருக்கும், புடைச்சிட்டு நீ இட்லி பொடி அரைச்சிக்குமான்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. எனக்கு உளுந்து புடைக்கவே தெரியாது, அதனால அதை அப்படியே வச்சிருந்தேன். இன்னைக்கு சித்தி வந்திருந்தாங்க. சித்தி கிட்ட கேட்டிருந்தேன், உளுந்து மட்டும் புடைச்சு கொடுத்துட்டு போங்க, நான் இட்லி பொடி அரைச்சிக்கிறேன் சித்தி அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்ல, நான் எல்லா பொருளும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போறேன், நீ அரைச்சிக்கோமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்ப நாங்க பூண்டுல இருக்கிற தோல் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் உளுந்து ஃபர்ஸ்ட் அளந்து எடுத்துக்கணும். எத்தனை காப்படி தேவையோ அத்தனை காப்படி இப்ப வந்து அளக்கிறதுக்காக தம்பி தான் எடுத்து இப்ப வந்து முரத்துல ஆட் பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் அளந்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க பொடிக்க ஆரம்பிக்கணும். இந்த காப்படியெல்லாம் 3 காப்படி உளுந்து வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுல இருக்கிற கல்லு தூசு எல்லாமே இப்ப சித்தி வந்து பொடிச்சு எனக்கு தனியா எடுத்து கொடுத்தாங்கன்னா இட்லி பொடி அரைக்கிறதுக்கு நான் ரெடி பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் பூண்டு வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அடுத்து மிளகாய், இது எல்லாத்தையும் நாங்க வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வறுத்து தனியா எடுத்துக்க போறோம். 3 காப்படி உளுந்துக்கு இவ்வளவு வரமிளகாய் தான் எடுத்திருக்கேன். பசங்க வந்து காரம் அதிகமா சாப்பிட மாட்டாங்க, அதனால காரம் கம்மியாவே போடுங்க அப்படின்னு சொல்லி சித்திட்டு சொல்லியிருந்தேன். அடுத்து இப்போ பூண்டும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது தனியா வறுத்துட்டு இருக்கோம். ஃபைனலா பாருங்க, சித்தி சூப்பரா நோம்பி கொடுத்துட்டாங்க. அது இன்னொரு டைம் புடைச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து மிளகு சீரகத்தையும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வறுத்தாச்சு. கடலைப்பருப்புல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதையும் இப்போ வறுத்துட்டு இருக்கோம். உளுந்தையும் சித்தி வந்து புடைச்சு கொடுத்துட்டாங்க. இந்த 3 காப்படி உளுந்து அப்படியே நான் இட்லி பொடிக்கு அரைக்க போறேன். அதுக்கு தேவையானது எல்லாமே வறுத்து வச்சிட்டு இருக்கோம். இன்னும் பொட்டுக்கடலை இன்னும் வறுக்கல, மற்றது எல்லாமே வறுத்தாச்சு. பொட்டுக்கடலை வறுத்ததுக்கு அப்புறம் கடைசியா அந்த எடுத்து வச்சிருக்கிற உளுந்த 2 வானலா போட்டு நாங்க வறுக்க போறோம். 3 காப்படி போக மீதி உளுந்து இருந்தது பாத்தீங்களா, அதை இப்ப சித்தி கல் இல்லாம எடுத்து தரேங்க. இதை நான் கல் இல்லாம எடுத்து தரேன், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ, தூள் இல்லாதப்ப இதை எடுத்து வச்சு வறுத்து இட்லி தூள் ரெடி பண்ணிக்கோ அப்படின்னு சித்தி சொல்லியிருந்தாங்க. சரி, சித்தி இருக்கும்போதே அதை ரெடி பண்ணி வாங்கிக்கலான்ட்டு அவங்கள புடைச்சு கொடுக்க சொல்லியிருந்தேன். தம்பி உள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தான். இங்க கிச்சன்ல நாங்க எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா டைம் 4 மணி போல ஆயிடுச்சு. இவங்க 3 மணிக்கு தான் வந்திருந்தாங்க. சிதம்பரத்துக்கு ஒரு வேலையா வந்திருந்தாங்க. வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு பார்த்தாங்க. நான் சித்திட்டு அப்படியே புடைச்சு கொடுக்க சொல்லி ஹெல்ப் கேட்டிருந்தேன். சித்தி அதை அப்படியே பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃபைனலா பாருங்க, எல்லாத்தையுமே இப்ப நாங்க வந்து வறுத்துட்டோம். இந்த இட்லி பொடி அரைக்கிறதுக்காக என்னென்ன சேர்த்துருக்கோம்னா, பட்டை மிளகா, பூண்டு, மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையுமே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வறுத்து இங்க தனியா ஒரு பிளேட்ல வச்சிருக்கோம் பாருங்க. அடுத்து கடைசியா உளுந்துலயும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இப்போ வறுத்து ஃபர்ஸ்ட் யூனிட் வச்சாச்சு. அடுத்த யூனிட் இப்போ வறுத்துட்டு இருக்கோம். சித்தியும் இப்ப 3 காப்படி உளுந்து வந்து புடைச்சு கொடுத்துருந்தாங்க. அந்த 3 காப்படி உளுந்து இட்லி பொடிக்கு ரெடி பண்றதுக்காக வறுத்து தனியா வச்சிட்டோம். மீதி இருந்த உளுந்தையும் கல் இல்லாம தூசு இல்லாம புடைச்சு கொடுத்துட்டாங்க. அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியதா. இதுக்கப்புறம் இட்லி பொடி தீர்ந்து போனதுக்கு அப்புறம் அந்த உளுந்தை எடுத்து வச்சு நான் இட்லி பொடி ரெடி பண்ணிப்பேன். அந்த டைம்ல புடைச்சு கொடுக்கறதுக்கு நம்ம ஆள் தேட தேவையில்லை. இந்த ஒர்க் மட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், புடைக்கிறது, கல் எடுக்கிறது. இந்த ஒர்க்லாம் நமக்கு வந்து செட் ஆகாது. ஃபைனலா நாங்க எல்லாத்தையுமே வறுத்து ஒரே வானல்ல மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது நல்லா ஆற வச்சு அரைக்க வேண்டியதான். கடைசியா இதுல என்ன ஆட் பண்ண போறோம்னா பெருங்காயத்தூள் மட்டும் ஆட் பண்ண போறோம். பாருங்க, தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து சித்தி வந்து அப்படியே கிச்சனையும் கிளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. லாஸ்டா சால்ட் உப்பு வந்து சேர்த்தாச்சு. உப்பு வந்து போடும்போது அரைக்கணும், இருந்தாலும் இப்பயே வந்து சேர்த்தாச்சு. அதை அப்படியே ஒரு ஓரமா ஆற வச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் சித்தி சிங்க்ல இருக்கிற பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி கொடுத்துட்டு போறேன்ட்டு அதையும் வாஷ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ சித்தி, தம்பி, சிஸ்டர் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. கரெக்டா ஒரு 4:30 மணிக்கு கிளம்பிட்டாங்க. ஏன்னா 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போகணும், நிறைய வேலை இருக்குன்னு தம்பி சொன்னா. சரி ஓகேன்னு நானும் சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டாங்க. கரெக்டா வந்து ஒரு 1 ஹவர்ல எனக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துருந்தாங்க. சித்தி போன டைம் எப்போ வந்திருந்தாங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ரத்தம் ஏத்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்த பாருங்க, அப்போ வந்திருந்தாங்க. அப்போ வந்து சித்தி ஒரு 4-5 நாள் கூட இருந்து என்ன பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் சித்தி வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சித்தி, தம்பி, சிஸ்டர் எல்லாமே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அடுத்து கிச்சன்ல இட்லி பொடி அரைக்கிறதுக்காக வானல்ல எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. தன்சியும் ஸ்கூல் விட்டு இப்போ வந்துட்டா. இன்னைக்கு வந்து இட்லி பொடி, தோசை தான் பசங்களுக்கு வந்து டின்னர் வந்து செஞ்சு கொடுக்க போறேன். அடுத்து நேத்து வாங்கிட்டு வந்த நூடுல்ஸ் பாக்கெட் இருக்கு. அந்த நூடுல்ஸ் வந்து இப்போ பசங்க நைட்டுக்கு சமைச்சு சாப்பிட போறோம் அப்படின்னு பாப்பா சொல்லியிருந்தா. பாருங்க, உடனே தன்சி கிச்சன்ல நூடுல்ஸ் கிண்டுறதுக்காக கேரட்டு, கடுகு, அடுத்து கருவேப்பிலை, இது 3 மட்டும் வச்சு இப்போ நூடுல்ஸ் கிட்ட ரெடி பண்ணியிருக்கா. தர்ஷனுக்கு வந்து 5:30 மணிக்கு தான் ஸ்டடி கிளாஸ் முடியும். 5:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான், 5:45 ஆயிடும். அதனால தம்பி வரும்போது நான் சாப்பிட்றதுக்கு இப்பயே ரெடி பண்ணிக்கிறேன்ட்டு ஒரு 5 மணிக்கெல்லாம் இப்ப பாப்பா வந்து நூடுல்ஸ் வந்து இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கா. நான் எந்த ஹெல்ப்புமே பண்ணல. தன்சி அவளாவே ரெடி பண்ணிட்டு இருக்கா பாருங்க. அவளாவே வானல் எடுத்து வச்சு எண்ணெய் ஊத்தி கேரட் பாப்பாவே தான் கட் பண்ணி வச்சு கருவேப்பிலாம் ஆட் பண்ணி நூடுல்ஸ் சேர்த்து அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ பாப்பா தான் நூடுல்ஸ் வந்து செஞ்சிட்டு இருக்கா. நான் என்னோட ஒர்க்கை பார்க்கலான்ட்டு இப்போ மிக்சி ஜார் எடுத்து வச்சு தூள் அரைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரு யூனிட் தூள் வந்து அரைச்சிட்டேன்.
அப்படியே ஒரு ஸ்டெப்பா ஒரு 3 மிக்ஸி வரும்னு நினைக்கிறேன். இப்போ 2வது மிக்ஸிய அரைச்சு இப்போ கொட்டிட்டு இருக்கேன் பாருங்க. கொஞ்சம் கொரகொரப்பா தான் அரைச்சுக்கிறேன். ரொம்ப நைஸாலாம் அரைக்கல. தெரியும் தூள் அரைக்கிற திட்டம்லாம் தெரியும். அந்த ஸ்டேஜ்ல தான் இப்ப அரைச்சிட்டு இருக்கேன். நூடுல்ஸ் ஃபைனலா எவ்வளோ சூப்பரா பாப்பா செஞ்சிருக்கா பாருங்க. தன்ஷிக்கு நூடுல்ஸ் செய்யறதெல்லாம் கை வந்த கலை. அவளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிடுறது. வெங்காயம், தக்காளி, கேரட்லாம் அவளாவே கட் பண்ணி போட்டு அந்த நூடுல்ஸுக்கு தேவையான தண்ணியும் அவளுக்கு திட்டம் தெரியும். அதை அவளே வந்து செஞ்சிருவா. அதே போல இன்னைக்கு தன்ஷி தான் நூடுல்ஸ் வந்து செஞ்சிருக்கா. நானும் ஒரு சைடு தூளும் அரைச்சி வச்சுட்டேன். சூப்பரா பாருங்க இன்னைக்கு 3 காப்படி உளுந்து வறுத்து போட்டு தூளும் ரெடி பண்ணியாச்சு. கிச்சன்லாம் இப்போ டீப் கிளீனிங் பண்ணணும். வீட்டில் இருந்த சில்வர் பாக்ஸ் இருந்துச்சு, அதை எடுத்து தொடச்சி அதிலே இப்போ தூளெல்லாம் கொட்டி வச்சுட்டேன். இது இப்போ ஒரு 3 மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஓடும்னு நினைக்கிறேன். தர்ஷனோட ஃபேவரட் தோசையா இருக்கட்டும், இட்லியா இருக்கட்டும், அவனுக்கு தூள் தான் ரொம்ப பிடிக்கும். அவனுக்காகவே தான் அந்த தூள் இப்போ அரைச்சது. அடுத்து சிங்க்ல இருக்கிற பாத்திரத்தெல்லாம் இப்போ வாஷ் பண்ணணும். அந்த ஒர்க் வந்து தன்ஷிக்கிட்ட கொடுத்துருவேன். நீ சிங்க்ல இருக்கிற பாத்திரத்தெல்லாம் விலக்கி வச்சிருமா, நான் வீடெல்லாம் பெருக்கி டஸ்ட் எல்லாம் எடுத்துறேன்னு சொல்லியிருக்கேன். நம்ம டால் யூனிட் பாருங்க எவ்வளோ கஜ கஜ கஜன்னு கிடக்குன்னு. இப்போ ரீசெண்டா நேத்துல இருந்து டால் யூனிட் இவ்வளோ மோசமாயிடுச்சு. நான் எப்பவுமே இதை வந்து கஜ கஜன்னு வைக்கவே மாட்டேன். அழகா எப்பயுமே அடுக்கி வச்சுட்டு தான் இருப்பேன். ஆனா இந்த டைம் வந்து எல்லாமே போட்டது போட்ட மாதிரி தான் கிடக்கு. ஏன்னா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் இந்த டைம் வாங்கிட்டு வந்ததுனால டால் யூனிட் ஃபுல்லா ஸ்நாக்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு இட்லி பொடி அரைச்சதுல மீதி இருந்த உளுந்த புடைச்சி தனியா ஒரு பாக்ஸ்ல வச்சிருக்கேன். இட்லி தூள் வச்சிருக்கேன். பாருங்க அந்த மாதிரி திங்ஸ் தான் அதிகமா இருக்கு. அவ்வளவுதான். மத்தபடி ரொம்பலாம் கச்ச கச்சல்லாம் கிடையாது. வாங்கிட்டு வந்திருக்க திங்ஸ் கொஞ்சம் அடிஷ்னலா உள்ள இருக்கு. அடுத்து தர்ஷனம் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டான். கரெக்டா ஒரு 5:45 வந்துட்டான். வந்ததுமே 2 பேருமே பங்கு பிரிச்சு அந்த நூடுல்ஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சது இப்ப சிங்க்ல இருக்கிற பாத்திரத்தெல்லாம் பாப்பா வாஷ் பண்ணிட்டு இருக்கா. நான் என்ன பண்ண போறேன்னா துணிலாம் வந்து வாஷிங் மிஷின்ல போட்டு விட்டுருக்கேன். இப்பெல்லாம் நைட்ல தான் துணி துவைக்கிற மாதிரி வருது. அது ஏன் தான் எனக்கு புரியல. முன்னெல்லாம் காலையில துவைப்பேன். ஆனா இப்பெல்லாம் பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததுமே அந்த யூனிஃபார்ம் சேர்த்து போட்டு துவைச்சிடலான்ட்டு 6 மணிக்கு மேலதான் நான் துணி துவைக்கவே ஸ்டார்ட் பண்றேன். தம்பி வர்றதே ஒரு 5:45 தான் வீட்டுக்கு வரான். அதனால 5:45 மேல அவன் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு துவைச்சு காய வைக்கிறதுக்கு எனக்கு நைட்டு 8 மணி ஆயிடுது. வாஷிங் மிஷின்ல துணி போட்டு விட்டுட்டா அது ஓடிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாப்பாவும் சிங்க்ல இருந்தா பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்காரலாம். காலையில இருந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு ஒர்க். அதனால கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா டிவி பார்த்துட்டு இருக்கலான்ட்டு நான் சாங் போட்டுட்டு இருந்தேன். அந்த சாங்குக்கு தன்ஷி வந்து பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கா பாருங்க. அவளுக்கு வந்து இப்ப பரதநாட்டியம் ஆடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த கிளாஸ் வந்து அவங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க பரதநாட்டியம் கிளாஸ். அதனால பாப்பாவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ட்ரை பண்றா. அதை எப்படியாச்சும் நம்ம வந்து கத்துக்கணும் அப்படின்ட்டு பாப்பா வந்து பரதநாட்டியம் கத்துக்கிட்டு இருக்கா. தன்ஷி ஒரு பக்கம் பரதநாட்டியம் ஆடும்போது தர்ஷனோட பரதநாட்டியம் பாருங்க சும்மா அப்படியே கதகளி மாதிரி ஆடிட்டு இருக்கான் பரதநாட்டியம். வேற லெவல்ல தர்ஷனோட ஆட்டம் சூப்பரா இருந்துச்சு. நானும் சரி தம்பி ஆடுறத நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு நானும் இப்ப வீடியோ எடுத்தேன். 2 பேருமே சூப்பரா ஆடி முடிச்சுட்டு 2 பேரும் சண்டை போட்டு அழுகிற டைம் வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க சிரிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இப்ப சண்டை போட்டு அழுதுட்டு இருக்காங்க. நம்ம பசங்க அப்படிதான் ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லயும் இருக்கிறது தான். ஒரு டைம்ல சண்டை போட்டுப்பாங்க, அடுத்து கூடிப்பாங்க, அடுத்து சிரிச்சுட்டு டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அதே போல இப்போ அழுகிற டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் படிச்சுட்டு பசங்களை சாப்பிட வச்சு தூங்க வைக்கணும். கரெக்டா டைம் ஒரு 7:30 மணி போல ஆயிடுச்சு. நான் என்னோட ஒர்க் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நைட்டுக்கு பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்கணும். சிங்க்ல பாத்திரத்தெல்லாம் தனிச்சு விளக்கி வச்சிருந்தா இந்த பக்கம் சைட்ல தண்ணி வடிஞ்சது எல்லாத்தையும் அந்த சைட்ல இப்போ ஒரே சைட்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு இட்லி பொடியெல்லாம் அரைச்சதுனால பாத்திரம் நிறைய வந்து சேர்ந்துருச்சு. நானும் நைட்டு டின்னருக்கு வந்து பசங்களுக்கு தோசை சுட்டு கொடுத்துடலான்ட்டு இப்போ தோசை சுட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். காலையில வடிச்ச சாதம் கொஞ்சம் இருக்கு. அதுல தண்ணி ஊத்தி வச்சு காலையில பழைய சாப்பிட்டுக்கலான்ட்டு தண்ணி ஊத்தி வச்சுட்டேன். ஃபர்ஸ்டே தோசை வந்து தர்ஷனுக்கு கொடுத்துடலான்ட்டு இப்போ ஒரு தோசை சுட்டு வச்சிருக்கேன். அடுத்து பாருங்க 2 ஸ்பூன் கிட்டத்தட்ட தேவையான அளவு தூள் வந்து சேர்த்து அதுல வந்து அவனுக்கு எண்ணெய் ஊத்தி குழப்பி கொடுத்தாதான் சாப்பிடுவான். நாங்கெல்லாம் அப்படியே சூடா தோசை வெறும் தூள் இருந்தாலே போதும். தர்ஷனுக்கு எண்ணெய் ஊத்தி குழப்பி கொடுக்கணும். அதனால இப்ப தம்பிக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி அந்த தூள்ல மிக்ஸ் பண்ணி இப்ப தம்பிக்கு 2 தோசை எடுத்து வச்சாச்சு. சூடா தோசையில தூளை போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நான்லாம் இது வரைக்கும் தூள் வந்து வீட்டுல அரைச்சது கிடையாது. இப்போ அரைச்சது 1 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ வீடு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வச்சப்ப தூள் பாக்கெட் வந்து நிறைய மீந்து போச்சு. அந்த தூள் பாக்கெட்டை வந்து பாக்ஸ்ல போட்டு வச்சிருந்தேன். அதுதான் இப்போ நாங்க ரீசெண்டா சாப்பிட்டுட்டு இருந்தது. அந்த தூள் ஃபுல்லா தீந்து போயிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு சித்தி வந்திருக்காங்க. சரி புடைச்சு கொடுக்க சொல்லி இன்னைக்கு தூள் ரெடி பண்ணிடலான்ட்டு முடிவு பண்ணி தான் இன்னைக்கு தூள் அரைச்சது. கடைசியா 3 தோசை சுட்டு வச்சுட்டேன். 3 தோசை வந்து தன்ஷிக்கு தான். தன்ஷி இப்ப அந்த 3 தோசையும் வந்து தூள் தொட்டு தான் சாப்பிட போறேன். தன்ஷிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னா தூள். ஏன்னா இதுல வந்து கருவேப்பிலை, பூண்டு, பெருங்காயத்தூள்லாம் நல்லா வறுத்து போட்டிருக்கும். அதனால டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ரொம்ப நாளா தூள் அரைக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தது. அது இன்னைக்குதான் சாத்தியமாயிருக்கு.
வேற லெவல்ல இன்னைக்கு தூள் அரைச்சி முடிச்சாச்சு. பாப்பாவும் இப்போ சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டா. தர்ஷனும் வந்து தூங்க வச்சிடலான்ட்டு ஹாலில் வந்து பாய் போட்டு விட்டுட்டேன். தம்பி வந்து ஹாலில் தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கான்னா கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவன் தூங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். தர்ஷன் எப்பவுமே என் கூட வந்து ஜாலியா ரொம்ப ஜாலியா விளையாடுவான். ஆனா அதே ஜாலிக்கு ஆப்போசிட்டா வன்முறையாவும் அடிப்பான். ஸோ அவனோட அடி ஆல்ரெடி வாய் அடிச்சு உடச்சி இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி விளாக்ல பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இவங்கிட்ட கொஞ்சம் ஜாலியாகவும் விளையாடவும் ஆசையா இருக்கும். ஆனா பயமாவும் இருக்கும். ஸோ இன்னைக்கு டே இப்படிதான் போச்சு. நல்லபடியா தூள்லாம் அரைச்சு முடிச்சோம். சித்தி இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு போயிருந்தாங்க. இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.